வணக்கம் நேயர்களே. மதுரையில் பாஜக நடத்திய மற்றும் பிற அமைப்பினர் இணைந்து நடத்திய முருகன் பக்தர்கள் மாநாடு சிறப்பாக அதில் எல்லா தலைவர்களும் பேசினாங்க. கூட்டத்தை எல்லாம் பார்த்தோம். பாஜக தொண்டர்கள் முருக பக்தர்களாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் சிறப்பு விருந்தினராக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டார். இந்த முருக பக்தர்கள் மாநாடு இது இனிமே இந்த மாநாட்டுக்கு முன்பு பின்பு அப்படின்னு தமிழக அரசியல் இருக்கும் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்கிறார். தமிழக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் மதுரை மண்ணில் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதுன்றாரு நயினார் நாகேந்திரன். இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள், இந்துக்களை மதவாதி அப்படின்னு முத்திரை குத்தாதீர்கள் அப்படின்னு திரு பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் முருகன் மாநாட்டின் மூலமாக வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் மாறிவிடாது அப்படின்னு திரு வைகோ போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து இது சனாதன மாநாடு, இது சில சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார்கள். இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு அரசியலில் இதனுடைய தாக்கம் என்ன, அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா முருகன் மாநாடு அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விவரங்களோடு நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து விசிக தரப்பிலிருந்து திரு பாலசிங்கம் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி ஆதரவோடு திரு SS ஸ்ரீராம் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம முதல்ல திரு சூர்யா வெற்றிகொண்டாண்ட ஆரம்பிக்கிறோம். இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள் அப்படின்னு பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் பேசியிருக்கார். கூடியிருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த உற்சாகம் ஒரு மெசேஜ் சொல்லலையா? இது யாருக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பார்வையாளராக நீங்கள் யாருக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சொல்லுங்க, துணிச்சலாக சொல்லுங்க. இல்லை, இது தேர்தலோடலாம் சொல்கிறாங்க. அவங்க மாநாட்டுக்கு முன்பு பின்புன்னு தமிழக அரசியலுடைய களம் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னால் போங்க. யாரை எதிர்த்து சவால் விட்டாங்க, யார் எல்இடி, யார் ராமகோபால், கலைஞர் படம், பெரியார் படம், அண்ணா படம்லாம் போட்டு அவர்களெல்லாம் அழித்து ஒழித்து விட்டு இப்படி மாற்றுவோம், இப்படி பிரட்டுவோம், உருட்டுவோம், தூக்கி நிப்பாட்டுவோம். ஆனால் அரசியல் மட்டும் பேச மாட்டோம். ஆனால் மாநாடு ஆன்மீக மாநாடு. அப்புறம் என்ன இது எந்த கோணத்தில் பார்ப்பீங்க? யார் இந்துக்களை ஒழித்து விடுவோன்னு வசனம் பேசுவது? இந்துக்கள்னால் முதல்ல யார்? நாங்கள் அடிக்கடி அதை ஓப்பனாகவே கேட்குறோம்ல, இந்துக்கள்னால் யார்? இப்போ நாங்கள் யார்? எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு 90% இந்துக்கள் எங்கள் திமுகவில் இருக்கணும், நாங்கள் இந்துக்கள்னு முத்திரை குத்தணுமே. அப்போ யார் இந்துக்களை ஒழிக்கிறது? நாங்கள் சொல்கிறோம் இது ஆன்மீக மாநாடா, இது அரசியல்? இப்போ சீண்டி பார்க்குறதா யார்? நான் திரும்பி கேட்குறேன். அமித்ஷா முன்னாடி போங்க. அமித்ஷா சொன்னார் மதுரையில் ஸ்ரீகந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு இந்த அரசு சொல்லுதுன்னாரு. சொன்ன ஆள் யாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக பிடிச்சிக்கோங்க. சொன்னது அமித்ஷா, பற்ற வச்சது அமித்ஷா. புரியுதுங்களா இல்லையா? எந்த ஷாவால பிரச்சனைனா அமித்ஷாவில் தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. இந்த அமித்ஷா உள்துறை அமைச்சர், உங்களுக்கும் எனக்கும் இந்தியாவுக்கே ஒட்டுமொத்தமாக சேர்த்து. ஆனால் அப்படி சேர்ந்த ஒரு உள்துறை அமைச்சர் என்ன பேசினார்? இது முருகர் மலையா அல்லது சிக்கந்தர் மலையான்னு ஆரம்பித்து விட்டுட்டு அவர் நைஸாக கிளத்தி விட்டு போயிட்டார். இது அரசியல் மாநாடா, முருகர் மாநாடா, இல்லை அமித்ஷா மாநாடா? நாங்கள் கேட்க மாட்டோமா? சங்கிகள் நடத்துகிற மாநாடுன்னு நாங்கள் ஏன் சொன்னால் என்ன தப்பு? சங்கிகள்னு சொன்னால் என்ன தப்பு? ரெண்டு பக்கம் உட்கார்ந்தது எல்லாம் சுவாமிகளும் சங்கிகளும் தானே. பேசுகிற அத்தனை பேரும் காவிக்கொடி மட்டும்தான் பறக்கணும், அதான் உங்கள் கொள்கையே. காவிக்கொடியை தூக்கி சுத்துங்க, காவி தான் இனி ஆளணும், இதான் பேசுகிற அத்தனை பேரோட வசனமும். பாஜக கொடியை தூக்கி பறக்கவில்லை இல்லை. அப்போ இது ஆன்மீகம். அந்த பேசின அந்த பாஜக தலைவர்களாம் என்ன பேசுனாங்க? எல்லாம் பேசிட்டு இவரை அண்ணாமலை சொல்கிறார், பேசிட்டு இனிமேல் அப்படியே போக முடியாது, இனிமேல் நம்ம சூர சம்காரம் பண்ணுறது ரெடி ஆகும். இப்போ சூர சம்காரம்னா என்ன? யாரை கொலை பண்ணுறதா உங்கள் பிளான்? இப்படி எடுத்துக்கோமே. இப்படி ஏன் ஓப்பன் கேளுங்களேன் இந்த கேள்வியை. சூர சம்காரம்னா என்னன்னு கேளுங்களேன். இல்லை, முதல் படைக்கு ஆபத்து இல்லை, இந்த சூரத்துக்கும் போவோம், இதே மாதிரி மாநாடு நடத்த நம்ம இப்படி பேசுவோம். சூரசம்காரம்னா என்ன நீங்க சொல்லுங்க? வதம் செய்வது. இப்போ இவங்க யாரை வதம் பண்றதுக்காக மாநாடு பேசினவங்க? அரசியல் மாநாடா, ஆன்மீக மாநாடா? இது எல்லாம் சாமியாரா இல்லை சாதுக்களா, மதவெறி பிடிச்ச கொலை வெறியர்களா? என்ன சார் சூரசம்காரம்னா என்னன்னு உங்களை கேட்டேன். முருகர் வதம் பண்ணதுன்னு சொன்னீங்க. அண்ணாமலை என்ன பேசினாரு?
முடித்து விட்டு திரும்பி போன பிறகு ஒவ்வொருவரும் சூர சம்காரம் பண்ணுவதாக போக வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? கொலை வெறியை கிளப்புறீங்கன்னு அர்த்தம். இது உண்மையா பொய்யா கரெக்டா சொல்லுவோம். அங்க அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை? இது ஆன்மீக மாநாடுன்னா சாதுகள் உட்கார்ந்துருக்கலாம், சாமியார்கள் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை யார் வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும். அங்கே என்ன பவன் கல்யாணத்துக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் பழனி மாநாட்டுக்கு திரு சேகர் பாபு நான் வரேன், அமைச்சர் உதயநிதி போலையா? நான் வரேன். அவங்க அரசியல்வாதிகள் நான் திரும்பியும் வரேன். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ கூட சொல்கிறோம். அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாநாட்டில் பேசும்போது, ஏன் நாங்கள் இந்தியாவில் 2 பேர் தான் பலம் வாய்ந்தவர்கள், ஏன் பவன் கல்யாணை அழைத்தோம்? வேற ஒன்றுமல்ல, சனாதனத்தை பற்றியோ அல்லது எதை பற்றியோ இல்லை இந்து தர்மத்தை பற்றியோ இந்துக்களை பற்றி பேசிவிட்டால் நான் பேச மாட்டேன், என் செருப்பு பேசணும் காட்டியவர் பவன் கல்யாண். இதை பேசுனது அங்கே மேடையில். அதனால் பவன் கல்யாணை அழைத்தோம். வரேன் பேசுனது அந்த மேடையில் ரீப்ளை போட்டு பாருங்க. பவன் கல்யாணை ஏன் அழைத்தோம்? செருப்பை காட்டியவர் என்பதற்காக அழைத்தோம். இதான் வரலாறு, நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்து ஏன் யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டோம்? இவராவது செருப்பை காட்டினார், அவர் ஜேசிபியை விட்டு இடித்து கொலை செய்து விடுவார். இது அவங்க பேசுனது. இது ஆன்மீக மாநாடா இல்லை ஆளை கொள்றதுக்கு உண்டான மாநாடா? கேட்போம். என்ன சார் மாநாடு? அத்தனை பேரையும் குண்டாசில் பிடிச்சி உள்ள போடணும் சார். வார்த்தையில் கவனம். நீங்க அப்படி 19 சொல்ல முடியாது. 19 பெரியும் ஒரு மத வெறியர், கொலை வெறியர், இவெல்லாம் இல்லை. தமிழ்நாடு என்ன சார் அமைதி பூமி, ஆன்மீக பூமின்னு நீங்களே பேசுவீங்க, எல்லாரையும் வதம் பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தா ஜேசிபி விட்டு கொள்றீங்க. இது பேர் மாநாடாது? சரி கேட்போம். சூரசம்ஹாரம், வதம் அப்படின்லாம் பேசுவது, இது முருகனை வைத்து அப்படின்றப்போ கடவுள் பக்தின்னு பேசுறதா, இல்லை அரசியலை தொட்டு, இல்லை வேற ஒன்று அவர் சொல்ல மாதிரி இது கலவர யுக்தி அப்படின்ற? இல்லை, அகத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து சூரபத்மனை பற்றி பேசியிருக்காங்க. சூரபத்மனை வதம் செய்கிறதுங்கிறது ஒரு ஆண்டும் நடக்கிற ஒரு விஷயந்தான். வள்ளுவன் சொல்லுவான், ஊழல் பரியினும் ஆகாவான் பாவல்லைங்கிற அந்த குரலில் சொல்லுவான். ஊழல் செய்துட்டு தனக்குள்ள எல்லா பொருட்களையும் தன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்கள காப்பாற்றாது அப்படின்னு சொல்லுவான். வரதராசனார் அப்படி தான் மொழிபெயர்த்தார். அகத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து சூரபத்மனை நோக்கி பேசியிருக்காங்க. எதுக்காக பேசியிருக்காங்க? திருப்பரங்குன்றத்தில் ஒரு தப்பு பண்ணுறீங்க, இஸ்லாத் சகோதரர்கள் பார்க்குற குரானில் சொல்லப்பட்டிருக்கு, துர்நாற்றத்தோட மத தலங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வெங்காயம் பூண்டு தான் துர்நாற்றத்தின் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம். அங்கே ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாரு, கேட்டால் இது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், உள்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, பிரதம மந்திரி மோடியே சொன்னார், அறநிலையத்துறைங்கிறது தப்பு செய்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை இருக்காதுன்னு பிரதம மந்திரியே சொன்னார். நீங்கள் உள்துறை அமைச்சரெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னாடி சென்னிமலையில், அதற்கு முன்னாடி பல இடங்களில் ஆக்கிரமிப்புங்கிறது நடந்தது. சேகர் பாபு ஐயா அறநிலையத்துறையினுடைய இத்தனை நிலங்களை நான் மீட்டு கொடுத்தேன்னு ஒரு கணக்கு சொன்னார். 98.5% எங்கேருந்து எடுத்தேன்னு அவர் சொல்லவே இல்லை. 1.5% பிஜேபி சார்ந்தவர்களிடம் எடுத்தேன்னு அவர் சொன்னார். 98% சொல்லலை. சொன்னார்னா கதை வேற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் அவங்களுக்கு இவர் சொல்றாரு. இல்ல, இந்த பேச்சுக்கள் ஆவேச பேச்சுக்கள், அது அரசியல் நோக்கத்தில் சொல்லப்படுதுன்னா அதனுடைய பின் விளைவுகளை நீங்க யோசிக்கணும். இல்லைங்க, அதாவது தப்பு பண்றவங்களை தண்டிக்கணும். நீங்க யாரை நேரேட்டிவ் பண்றீங்க? தப்பு பண்றவங்களை எல்லாரையும் நேரேட்டிவ் பண்றோம். பவன் கல்யாண் அழகா சொன்னாரு, சுண்டலிகள் 1000 வரும், பாம்பு சீறி பார்த்த உடனே அது ஒரு வழியா போயிடும். யாரை சொல்றாரு? வள்ளுவனை தானே கோட் பண்ணார் பவன் கல்யாண். வள்ளுவன் யாரு சொன்னாரு? திமுகவையா சொன்னார்? கண்டிப்பாக இல்லை. அவர் சுண்டலிகளை பற்றி சொன்னார், நாகப்பாம்புவை பற்றி சொன்னார். அப்படித்தான் நீங்களும் அதை எடுத்துக்கணும். அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஹிந்துக்களில் ஆஸ்திகன் உண்டு, நாஸ்திகன் உண்டு, 2 பேருக்குமே மரியாதை உண்டு. சூர்யா ஐயா நாஸ்திகனாக இருந்தால் எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை, அவர் ஆஸ்திகனாக இருந்தால் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை, 2மே ஒன்று தான். ஆனால் போலி நாஸ்திகனாக இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை. போலி நாஸ்திகன் தான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றவங்க போலி நாஸ்திகனாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. இல்லை, பக்தியை எங்களுக்கு பக்தி சொல்லி கொடுக்க நீங்க யாருன்னு கேட்குறாங்க. யாரு ஹிந்துக்கள்லாம் நாங்க யாருன்னு கேட்குறாங்க சார். அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க, முருகரை ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? முருகரை ஒத்துக்கிட்டீங்க,
அவரை தமிழ் கடவுள்னு சொல்லுங்கள், எப்படி வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை தமிழ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எல்லாமே இருக்குங்கனாலும் தமிழ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி தீர்மானம் போட்டிங்கள்ல பழனியில், அதில் தேய் தொண்டார் புராணம் பற்றி நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் இருக்குது. அந்த தொண்டர் புராணம் எதுலேருந்து வருது? பெரிய புராணத்துலேருந்து வருது. பெரிய புராணம் யாரை பாடுகிறது? சிவனை பாடுகிறது. ஆக முருகனை ஒத்துக்கொண்டா அடுத்து சிவனுக்கு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ தானே பாடம் எடுத்துகிட்டு இருக்கோம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ன்னு, அதனால் அதுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இல்லைங்க எங்களுக்கு முருகரோட மேட்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த மாநாட்டில் பண்ணது தவறுன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறோம்? முருக பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கொண்டு போவோம். மாணவ மாணவிகள் அந்த தீர்மானங்கள் போட்ட சொல்கிறேன். மாணவ மாணவிகளை கந்த புராணம் பாட வைப்போம். வச்சாங்களா இல்லையான்னு எனக்கு கேளுங்க. அந்த மாநாடு நடந்ததில்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. அந்த கந்த புராணம் பாட வைக்கப்பட்டதை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது நடந்துதான்னு பாருங்கள். மாணவ மாணவிகள் பாடுவாங்க, பாட வைப்போம்னு சொன்னோம். ஒரு மொபைல் ஆப் கொடுப்போம். நாங்கள் மொபைல் ஆப் எதுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் முருகர் கோவில்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி என்ன சார் இன்னும் வேலை இருக்கு, அதையெல்லாம் சொல்லக்கூடிய, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் பேசியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் முருகர் கோவில்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய மொபைல் ஆப் கொடுப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? செய்தாங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மாநாடு நடத்திட்டு தீர்மானம் போடுறேன்னு இஷ்டத்துக்கு கதையை விட்டுட்டு 10 கோடி ரூபாய் எனக்கு ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு, அதை வைத்துக்கொண்டு இந்த மாநாடு நடத்தினேன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் சித்தர் மாநாட்டில் அரசியல் பேசினாங்களா சார்? பேசவே இல்லையே. இந்த மாநாட்டில் என்ன பேசுகிறாங்க? முதல் தீர்மானம் என்ன தெரியுமா பேசுச்சு? ஐயா இதை நீங்கள் நடத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி, அவ்வளோதான் பேசுச்சு. அதில் அரசியல் என்னவா இருக்காரு சார்? இல்லைங்க, எங்க முதல்வராக இருந்தவர் தானே நடத்தி கொடுத்தாரு, அறநிலையத்துறை தானே நடத்திச்சு. அதில் ஒன்றும் ஆஸ்திகம் அது அரசியல் பேசுன்னு தான் நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்லவே இல்லை. அங்கே பாவம் ஆன்மீகம் தான் பேசினாங்க. ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, அந்த தீர்மானங்களை செயல்படுத்தினாங்க. சித்த மருத்துவ கல்லூரி பழனியில் வரும்னு சொன்னாங்க. அங்கே எங்கேயா செங்கலை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு வேணால் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம். ஐயா இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இங்கே போடப்பட்ட எந்த தீர்மானத்திலாவது அரசியல் சார்ந்த ஒரு தீர்மானமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கு? பாகிஸ்தானை எதிர்த்து மிக அழகாக அறப்போர் நடத்திய உங்களுக்கு நன்றி. அடுத்த தீர்மானம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி திருத்தலங்களை ஆக்கிரமிக்கிற வேலை இருக்கக்கூடாது, குன்றி இருக்கிற இடங்களெல்லாம் முருகர் கோவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலையும் வரல. ஐயா அப்பாவுக்கு பாடம் எடுத்த தகப்பஞ்சாமி எல்லா அப்பாவுக்கும் எடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு உங்களுக்கு எடுத்து தேர்தல்களில் ஒன்றாக இருந்து இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும். இது அரசியல். கண்டிப்பா முருகன் வேட்பாளர் இது அரசியல். இது தீர்மானம் நம்பர் 5 சார். இது அரசியல். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது அரசியல் இல்லை நான் சொல்லிடுறேன். அது காரணம் பவன் கல்யாண் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு இஸ்லாத் சகோதரன் தன்னுடைய மதத்தை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, கிறிஸ்தவ சகோதரன் செய்து கொள்ளும் போது வருவதில்லை, இந்து சகோதரன் வைக்கும் போது மட்டும் வருகிறது என்று சொன்னார். அந்த ஓட்டுகளை நான் ஒருங்கிணைப்பேன் சொல்லட்டுமா? லால் பகதூர் சாஸ்திரி பிரிட்டிஷ் இருக்கிற காலத்துல பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டு வந்ததுங்கிறது பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, இந்திய ஓட்டுகளை இந்திய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக தான் கொண்டு வந்தான். இப்ப என்ன கேக்குறாங்க? உடனே ராமாயணத்துல முருகர் இருந்தாரா, அவர் இருந்தாராங்கிறான். விஸ்வாமித்திரன் பாடம் நடத்துறான் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். குமார சம்பவம்னா என்னன்னு பாடம் எடுக்கிறான். இவங்களுக்கு ஒரு அறிவும் இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை சாமியார்களிடம் ஐயா நீ எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே ஒழிய சும்மா வளரக்கூடாது. மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? ஆமா இல்லைங்க, இவங்க மாநாடு கேட்க வந்தவனுக்கு அறிவு இல்லை. இவங்களுக்கு இதுதான் தெளிவா தெரியுது. இவங்களுக்கு நான் சொல்றது அறிவு இல்லைன்னு வள்ளுவன் சொன்ன சுண்டலிகளுக்கு நான் சொல்றேன். இப்ப மாநாடு எதுக்கு சொல்றேன்? அறிவு இல்லையா? கேட்டவனுக்கு அறிவு இல்லையா? இல்லைங்க, 2 பேருக்குமே இருந்ததுனால தான் பகிர்ந்து கொண்டாங்க. 2 பேருக்கு அதுக்கு முன்னாடியே வளர்றாங்க இல்லையா? மலை யாருன்னு கேக்குறீங்க? இல்லைங்க, அந்த அதுக்கு முன்னாடியே வளர்றாங்க இல்லையா? பெரிய விஞ்ஞானி இருக்காரு சுகிசிவம் ஐயா, அவர் தான் முதல்ல சொன்னாரு கார்த்திகேயன் வேற ஸ்கந்தன் வேற. அவருக்கும் பாடம் எடுக்க வேணும். நேரம் தர பேசுவோம். நான் திரு பாலசிங்கம் அவர்கள்ட்ட மதச்சார்பின்மை அப்படின்றது அது ஒரு பொதுவான கருத்து. அதை சிலர் மதம் இல்லை, மதங்களே இல்லை, அதுதான் மதச்சார்பின்மை கொண்டு வராங்க. அதுலேயும் எல்லா மதத்தை சொன்னால் பரவாயில்ல, இந்து மதம் மட்டும் இல்லை, இந்து கடவுள்கள் மட்டும் இல்லைன்றாங்க, மற்ற கடவுள்களை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பவன் கல்யாண் சொல்கிறார். ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவர்கள் அங்கே மக்களுடைய நம்பிக்கை இழந்து இங்கே வந்திருக்கிறார். அங்கே நிர்வாகத்திலே அவர் செய்கிற அந்த குளறுபடிகள்
நம்பிக்கை இழந்துன்னு எப்படி சொல்றீங்க? மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்காரு அவர். அங்க ஓட்டு போட்டு ஒரு ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு அவருடைய மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்காரு. பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. குறிப்பாக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசியலே இருக்கக்கூடிய அமைச்சரை அவர் என்ன மாதிரி நடத்தினார், அவர் ஒரு தலித் அமைச்சரை எப்படி நடத்தினார் என்பதால் நமக்கு தெரியும். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலித்துகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கு அவர் என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆந்திராவை பற்றி. அங்கே நம்பிக்கை இழந்த பவன் கல்யாண் அவர்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறாரு. இங்கே வந்து என்ன பேசுகிறாரு, சுண்டெலிகள் பாம்பு அப்படின்னலாம் பேசுகிறாரு. நச்சு பாம்புகள் தமிழகத்துக்கு வரவிடாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை தமிழகத்துக்கு இருக்குது. அதுக்கு மதசார்பின்மை என்பது சார்பின்மை, செக்யுலரிசம் அப்படின்னா என்ன பொருள்னா சார்பின்மை. ஒரு மதத்தையோ ஒரு சாதியோ ஒரு மொழியோ ஒரு நிறத்தையோ ஒரு மாநிலத்தையோ சார்ந்து இருக்கக்கூடாது. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. அதுதான் வந்து மத சார்பின்மை. சுருக்கமாக சொன்னோம்னா மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அப்போது எந்த ஒரு அரசும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு மொழியை சார்ந்து ஒரு மதத்தை சார்ந்து. பழனியில மாநாடு நடத்துனது தப்புன்னு சொல்ல வரீங்க, அரசு நடத்துனது இல்ல? ஆமா, எங்களை பொறுத்தவரையிலும் இந்து அறநிலைத்துறை ஒரு மதத்துக்காக ஒரு மாநாடு நடத்துவது என்பது சரியானது அல்ல. மத சார்பின்மை என்பது எந்த மதத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான். எந்த மதத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த மதத்துக்கும் எதிராக இருக்கக்கூடாது அரசு. இப்போ இந்த இந்தியாவுடைய பிரதமர் மோடி இருக்கார். மோடிக்கு மதம் இருக்கலாம், ஆனால் பிரதமருக்கு மதம் இருக்கக்கூடாது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மதம் இருக்கலாம் தனிப்பட்ட நபராக, ஆனால் அவருடைய முதலமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவருக்கு மதம் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மத சார்பின்மை. அப்போ இந்து மதத்துக்கு எதிராக வந்து எதுவும் சொல்லலை. எல்லா மதத்தையும் எதையும் சாராமல் இருக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். ஆனால் இந்தியாவில் எப்படி நடக்குது, அந்த பெரும்பான்மையாக தாக்கப்படுவது இந்து மதம். அதனால தான் இன்னைக்கு இந்த கூட்டமே கூடி இருக்குன்றாங்க. அதாவது திருத்தணியிலும் கூடுது, திருப்பதியிலும் கூடுது, திருச்செந்தூரிலும் கூடுது. கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுக்கு தேவையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், மதம் என்பது என்னன்னா, மதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாருன்னா, மதம் மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதாக இருக்கணும், சமத்துவத்தை தருவதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் மதம். ஆனால் இந்து மதம் அப்படி ஒழுக்கத்தை மேம்படுத்துவதாகவோ அல்லது சமத்துவத்தை தருவதாகவோ இந்த மதம் இருக்கிறதானா இல்லை. உங்க பார்வை எப்படி இல்லை நீங்க சொல்ல? இந்து மதத்தில் ஏது சமத்துவம்? ஒரு சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதம் இருக்குதுன்னு சொன்னா இந்து மதம் தானே. சரி, இதே மாதிரி எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவீங்களா? சார் கேக்குறீங்க, கேள்வி எழுப்புறீங்க இந்து மதத்தை பற்றி. இந்து மதத்தினுடைய ஒற்றுமை பற்றி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருக்காங்க, இந்த மாநாட்டுக்கு போனவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இந்து மதத்தினுடைய ஒற்றுமை பற்றி பேசுறவங்க, நான் சார்ந்து இருக்க என்னை இந்து மதம் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிற எனக்கு என்னை எப்படி நடத்துகிறது, நான் இந்துவாக இங்கே எப்படி நடத்தப்படுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் அனைத்து எல்லாரும் நீங்க வர்ணாசிர அடிப்படையிலான பாகுபாடுகளை சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இந்து மதத்தை சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியது சாதியின் அடிப்படையிலே கட்டப்படுதுதான் இந்து மதம். சாதி இல்லைன்னா மதம் கிடையாது. இங்க இந்து மதம் என்பது சாதியின் மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மதம் தான், ஒரு ரிலிஜன். அது சாதி இங்க விழுந்துச்சுன்னா மதம் இருக்காது. அப்ப சாதி தான் இதை தாங்கி பிடிக்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்து மதம் என்பது நீங்க சாதியின் பெயரால கட்டப்பட்டதா சொன்னீங்க, சாமியின் பெயரால இந்து மதம் கட்டப்பட்டிருக்குன்றாங்க. யாரு? சாமிகளின் பெயரால இந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தொல்காப்பியன் சொன்ன அந்த இலக்கணத்தின்படி 5 வகையான நிலங்கள், 5 வகையான கடவுள்களை பற்றி குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய இப்போ முருகர் மாநாடு, இந்த முருகர் மாநாட்டை பற்றி நடத்தக்கூடியவர்கள் என்னைக்காவது அடிப்படை பிரச்சனைகளுக்காக பேசியிருக்காங்களா? அடிப்படை பிரச்சனைகள், கல்வி பற்றி பேசியிருக்காங்களா? வாழ்வாதாரங்களை பற்றி பேசியிருக்காங்களா? தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காங்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காங்களா? எதை பற்றியும் அடிப்படை வசதிகளை பற்றி பேசாத எத்தனை கிராமங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் சுடுகாடு இல்லாத கிராமம் இருக்குது, சுடுகாட்டுக்கு பாறை இல்லாத கிராமம் இருக்குது, வீட்டு மனம் இல்லாத வீடுகள் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி எல்லாம் அவர்களுக்காக போராடாத இவர்கள் முருகனுக்காக மாநாடு நடத்துவது என்பது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மட்டுமே. அதாவது அவருடைய முதல் பார்வை, முதல்வர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொன்னாரா? உங்களுக்கு சொன்னாரா? கேட்போம், அது கேட்போம். நான் திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம்கிட்ட பேசுவது, இந்த கூட்டத்தில் பேசுவது அரசியல், ஆனால் இதனுடைய பெயர் ஆன்மீக மாநாடான்னு கேட்குறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூர்யானன் சொல்வாரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா? ஏன்னா தமிழ் கடவுள் நம்ம எல்லாரும் சொல்றோம், அவரும் சொல்வாரான்னு கேட்டு சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிச்சயமாக இது வந்து ஒரு ஆன்மீக
அரசியல் மாநாடுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க வந்து இந்து மதத்தை தான் ஒரு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இந்து மக்களின் வாக்குகள் மட்டும் தேவைப்படுகிறது. ஆனா இந்து மதத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் பழித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அதை சீண்டிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு மாநாடு தேவைப்படுகிறது. ஏன்னா சூர்யா சார் சொன்னாரு வந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்று, இந்த ஒழிப்போம்ன்ற இந்த தலைப்பை கேட்டுதான் நான் வந்தேன்னாரு துணை முதல்வர். அதாவது சனாதனத்தை ஒழிப்போம்ன்ற தலைப்பை கேட்டுதான் வந்தேன்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து அது வந்து மதவாதமா தெரியல, அப்ப வந்து அது வந்து ரொம்ப செக்குலரா அண்ணனுக்கு தெரிஞ்சதான்னு தெரியல. சோ ஆகையினால இத திருப்பி அதே மேடையில தான் திரு வீரமணி அவர்கள் இந்து மதமும் வேறல்ல சனாதனமும் ஒன்றுதான் சொல்றாங்க. சோ மீண்டும் ஒரு மதத்தை, உங்களுக்கு தெரியும் சைவம் வைணவம் அந்த ஒரு கொச்சையான விஷயம் உங்களுக்கு தெரியும். அதையும் யாரை பத்தி பேசினாங்க, எந்த மதத்தை பத்தி பேசினாங்கன்னு தெரியும். 100 வருஷ கோவிலை நான் இடித்திருக்கிறேன் சொன்னதும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு மதத்தை என்னங்க பேசினவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கட்சி பதவியை பறிச்சாங்க. நடவடிக்கை எடுத்ததுனால அவர் பேசுனது இல்லாம போயிடுமா? அது அமைச்சர் பதவி எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. எங்களுடைய அவமானம் முக்கியம், பேச்சு முக்கியம், அவமானம் முக்கியம். அமைச்சர் பதவி கால் தூசிக்கு. நீங்க அமைச்சர் எடுத்துட்டா நீங்க பேசுனதெல்லாம் எல்லாம் மறைஞ்சிருமா? எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் அதை மறந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்களா? திருப்பி இதனாலதான் நாங்க சொல்றோம். விசிகே அன்பர் சொல்றாரு இந்து மதத்துல ஜாதி இருக்குன்னு. ஏன் அவரை மனசு தொட்டு சொல்லுங்க. இஸ்லாமியத்துல ஜாதி இல்லையான்னு கேளுங்க அவரை, இல்ல கிறிஸ்துவத்துல ஜாதி இல்லையான்னு கேளுங்க. சும்மா வெறும் இந்து மதத்தை வர்ணாசிரமம் இவர்களுக்கு தேவையில்லாத அடிப்படை இல்லாமல் வெறும் மதத்தை பழித்து அவர்கள் வாக்கு வாங்குவதை இனிமேல் அவர்கள் செய்ய முடியாது என்ற ஒரு பயம், என்ற ஒரு அச்சம். அதனாலதான் அவர்களுக்கு இந்த மதுரை மாநாடு ஒரு கலக்கத்தை கொடுக்குது. அது அரசியல் பண்றாங்க. ஆமா, நீங்க அரசியல் பண்ணலையா? நீங்க வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் தரும் போது பக்கத்தில் யார் நிக்கிறாங்க? ஒரு இஸ்லாமியர்கள் குடும்பம் நிற்கும், இல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நிற்கும். ஏன் அங்க இந்து குடும்பம் நின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா? உங்களுக்கு எரிச்சலா வந்துருமா? ஏன்னா இந்து ஓட்டுகள் மட்டும்தானே உங்களுக்கு தேவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஸ்லாமிய குடும்பம் இதைதான் நாங்க இந்து மக்கள் கிட்ட சொல்றோம். மீண்டும் நம் மதத்தை பழித்துக் கொண்டு நம் ஓட்டை வாங்கி நம்மை ஆட்சி செய்பவர்களை அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த உண்மையான நோக்கமும் கூட. வச்சுக்கோங்க, தப்பில்ல. அதுதான் முருக பக்தர்களின் மாநாடு, ஆன்மீக மாநாடு. ஆன்மீகத்தின் மூலமாக அரசியல் சொல்வது தப்பில்லை. இல்ல, அது ஓகே. ஆனா இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? முருக பக்தர்கள் இல்லையா? அததான் சொல்றோம். நீங்க சொல்றது நியாயம் இருந்தா நம்ம ஏன் ஏமாளியா இருக்கோம்? நம்ம இந்துக்களுடைய ஓட்டுகள் இல்ல, கரெக்டா சொல்றீங்க. அததான் நாங்க சொல்றோம். நம்ம ஏன் இப்படி முட்டாளா இருக்கோம்? நம்ம ஏன் இப்ப ஏமாளியா இருக்கோம்? மீண்டும் நீங்க திராவிடத்துக்கு ஓட்டு போடுறீங்களே, நம்ம கடவுள் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க, நம்ம மதத்தை மட்டும்தான் அவங்க வந்து தவறாக அசிங்கமாக பேசுறாங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே, முருகர் என்பது நம் கடவுளாக இருக்கிறதை நம்ம தான் காப்பாற்றணும். திராவிடம் நம்மளை காப்பாத்தாது, நம் மதத்தை காப்பாத்தாது, நம் கடவுளை காப்பாத்தாது. நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு. கேட்போம். ஸ்ரீராம் அவர்கள் சொல்லுகிற போது சனாதனம் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னார். சனாதனம் என்பது என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருப்பது என்பதுதான் சனாதனம். உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் மட்டும்தான் பிறப்பிலே ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள். ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு அது பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு. அதே போல் சாதிய ரீதியிலான ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் இருக்குது. இந்த சனாதனத்தை ஒழிக்காமல் அதை காப்பாற்ற முடியும். அதனால்தான் இல்ல, சனாதனம் என்பது இந்து தர்மம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்து தர்மம் அந்த மேடையிலேயே சனாதனம் என்பது வேறு இல்லை, இந்து மதம் அப்படின்னு. இந்து தர்மம் சனாதனம் என்று சொல்லப்பட்டால் அந்த சனாதனம் பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொண்டால் அதை ஒழிப்பதை தவிர வேற என்ன வழி இருக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, அவர் இன்னொன்று சொல்றாரு, இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி இருக்கா, இஸ்லாமில் இல்லையா, கிறிஸ்தவத்தில் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. உலகத்திலே ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சாதியை ஏற்றுக்கொண்ட ஒரு மதமாக இன்றைக்கு வைதிக மதம் என்று அறியப்படுகிற இந்து மதத்தில் தான் இருக்கு. உலகத்திலே பிரிவினைகள் இருக்கலாம், வெவ்வேறு பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு சாதி அமைப்பு முறை என்பது உலகத்திலே வேறு எங்கும் இல்லை. அந்த முறையை நான் இந்த நேயர்களுக்கும் தந்தி டிவி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன்.
இந்த நாட்டில் 2000 வருஷமா இந்த மக்கள் இப்படி இருக்கிறானே, இதை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்குது. அதை பற்றி இந்துக்கள் என்று கொண்டாடுகிற மாநாட்டுகளை நடத்துகிற இவர்கள் என்றைக்காவது அக்கறை கொண்டதுண்டா? அவன் கோயிலுக்கு போகல, அதை பற்றி அக்கறை கொண்டதுண்டா? அவன் ஆணவ படுகொலை நடக்குது, அதை பற்றி அக்கறை கொண்டதுண்டா? அவனுக்கு வீட்டு மனை இல்லையே, வீடு இருப்பதற்கு வீடு இல்லையே அந்த இந்துக்களுக்கு, அதை பற்றி அக்கறை உண்டா? அவனுக்கு சுடுகாடு இல்லையே, சுடுகாட்டு பாதை இல்லையே, அதை பற்றி அக்கறை உண்டா? அதை பற்றி எல்லாம் அக்கறை இல்லாதவர்கள் பெயரால் கடவுளின் யார் ஆட்சியில் இருக்காங்க? அரசியல் 50 வருஷமா யார் ஆட்சியில் இருக்காங்க? திராவிட. இதெல்லாம் நீங்க திராவிடத்தை பார்த்து கேட்கணும். இதெல்லாம் நீங்க திமுக பார்த்து கேட்கணும். இதெல்லாம் நீங்க திமுக பார்த்து கேட்கணும். சியா சன்னி அப்படின்ற சண்டை அரபு நாடுகள்ல சன்னி என்பது சண்டை, அது பிரிவினை. இருக்கே சார், பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் அவனும் குரான் இவனும் குரான், ஆனால் அவனும் குரான் படிக்கிறான் இவனும் குரான் படிக்கிறான். ஆனால் வேதம் உங்களுக்கானது. நீங்க படிக்கல. அதுல சமவாய்ப்பு இருக்கு, இங்க சமவாய்ப்பு இல்ல. அப்படியா? அப்ப புரோட்டஸ்டன்டோட பையன் கத்தோலிக்க ஆகலாமா? பெந்தகோஸ்தே பையன் கத்தோலிக்க ஆகலாமா? ஒரு புரோட்டஸ்டன்ட் கத்தோலிக் சர்ச்சுல போய்டலாமான்னு கேளுங்க. சப்ஜெக்ட்ல ஏதாவது மாற்றத்தை பேசுங்க. சும்மா இந்த சாதி பிரிவினையில இத பேசிட்டு வராங்க. ஏன் எரியுது உங்களுக்கு? யாருக்கு எரியுது? எனக்கு இருக்கானே. பெந்தகோஸ்தேங்கிறது சேரியில இருக்கிறவன். கத்தோலிக்க சேரிக்கு சம்பந்தமே கிடையாது. கத்தோலிக் சேரியில இருக்கானா? கத்தோலிக் சேரியில இருக்கானா? உங்க திருமாவளவன் ஐயாட்ட கேளுங்க, அவர் கரெக்ட்டா சொல்வாரு. உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கத்தோலிக் சேரியில இருக்கானா சார்? சேரியில இருக்கிறவன் பெந்தகோஸ்தே, வீட்ல இருக்கிறவன் கத்தோலிக். ஒரு நிமிஷம். ஏன்னா அவர் பேசிட்டே இருக்காரு, நீங்க அதுல அலோ பண்றீங்க. பாருங்க, இவருக்கு அறிவு, அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டாரு. இவருக்கு யார் கேட்டது? இப்ப முன்னாடி பேசும்போது பேசுனீங்க, அறிவு அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டீங்க. இல்லீங்க, அவர் கேட்டாரு, அதுக்கு பதில் சொன்னார். இதுதான் உங்க பிரச்சனையே. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அடுத்தவன் வடைய பிடிச்சு தின்ற வேலையை பண்றதுனால உங்களுக்கு தப்பா தெரியுது. ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவர் தான் பேசினார். Let me finish. எங்க finish பண்ண போறாரு? சாதியை பத்தியே பேசுறாரு. ஏன் எரியுது உங்களுக்கு? இல்ல இல்ல, எனக்கு எரியுது. நான் தீர்த்துட்டேன். ஏன் எரியுது? ஈவே ராமசாமி ஐயா சாதியை ஒழிச்சிட்டாரு. ஈவே ராமசாமி ஐயா சாதியை ஒழிச்சிட்டாரு. தெரியும் உங்களுக்கு. சாதியை ஒழிச்சிட்டாரு ஈவே ராமசாமி ஐயா. நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாநாடு என்பது சனாதன இந்துக்கள் 3% இருக்கக்கூடிய சனாதன இந்துக்கள் அவர்கள் சாமானிய இந்துக்களை ஏய்ப்பதற்காக, சாமானிய இந்துக்களை அரசியல் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்காக செய்கிற மாநாடை தவிர வேற ஒன்றும் இல்லை. சனாதனம்னா பிராமணன் சொல்ல வர்றாரு, சொல்லிட்டு போட்டோம், பரவாயில்ல. ஆனா கத்தோலிக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை துன்பப்படுத்த என்னோட நோக்கம் இல்ல. ஆனா அவர் கதை விடுறதுனால வேற வழி இல்ல. இப்போ நீங்க கதை விடுறீங்களா? நான் இப்பதான் சொல்றேன், நீங்க சொல்றது கதை, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பேசுறதெல்லாம் கதையா? நீங்க பேசுறதெல்லாம் நாங்கெல்லாம் பேசுறது கதை, நீங்க பேசுறது அறிவாளித்தனமா? ஒரு நிமிஷம் இதை மாற்றிக் கொள்ளுங்கள் மிஸ்டர் ரவிச்சந்திரன். உங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்குதா பேசுறீங்க? எனக்கு இப்ப என் நேரம் கொடுத்திருக்காரு. வேல்மாறல்னு நம்ம முருகனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதுனால அதைத்தான் பேசணும். துதிக்கும் அடியவருக்கு கெடுக்கும் இடர் நினைக்கும், இடர் நினைக்கும் எல்லாருக்குமே சங்குதான் அப்படின்னு சொல்லி வேல்மாறல்ல வரும். முருகனுங்கிறவன் நிமலன், ஒரு மாசற்றவன். அவனை வச்சுட்டு தான் இந்த பெரிய மாநாடு நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சாதி அப்படிங்கிறது இந்து மதத்திலோ சனாதனத்திலோ இருந்ததாகவோ இருப்பதாகவோ எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி மாநாட்டில் கூட இந்து முன்னணியில் இருக்கிறவர் பேசியிருக்காரு. நாம் பண்ண ஒரு தப்பு, அதாவது மனிதன் பண்ண ஒரு தப்பு அப்படின்னு சொன்னால் அது தீண்டாமை அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த தீண்டாமை வெவ்வேறு விதமாக எல்லா மதத்திலும் வேறொன்று இருக்கு. ஆனால் எல்லா மதத்திலும் அதே மனிதர்கள் அதே உச்சபட்சமாக எங்க அதிகமாக இருக்கிறது 140 கோடியில் நாம் 80 கோடியோ 90 கோடியோ இருக்கும். ஆனால் உலக அளவில் கிறிஸ்துவர்கள் 230 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வேட்டிக்கனில் ஏன் பெந்தகோஸ்தே போனால் எங்கே நிற்பார், கத்தோலிக் போனால் எங்கே நிற்பாருங்கிறது தெரியும். சேரியில் யார் இருப்பாங்க, சேரியில் யார் இருக்க மாட்டாங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பேசுறதுக்காக வரல. கடவுள் ஒரு கற்பனை அப்படின்னு ஈவே ராமசாமி 1971 எழுதின போது இந்து மத கடவுள்களை பற்றி எவ்வளவு கேவலமாக வார்த்தைகளை பயன்படுத்தினாருங்கிறத இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் படிக்க வேண்டாம். ஆனால் இன்னைக்கு 60க்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக மட்டும் சொல்கிறேன், இளைஞர்கள் தயவு செஞ்சு படிக்காதீங்க. எனக்கே தமிழ்நாட்டில் சாதி இல்லைன்னா எங்கள் ஈவே ராமசாமி
ராமசாமி ஐயா சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாரு. அதனால நேருவை வந்து இந்த சாதியை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, KKSS ராமச்சந்திரன் இந்த சாதியை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் சாதியை ஒழிச்சிட்டாரு. அதனால இந்து மத சாதியும் தான் சேர்த்து ஒழிச்சிருப்பாரு. ஏன்னா 90% இந்துக்கள் திமுக இருக்காங்க பாவம். இப்ப கேள்வி என்ன அப்படி சொன்னா, பழனியில ஒரு கோவில்ல ஒரு மாநாடு நடத்தினீங்க, அங்க பக்தர்கள் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, வெளிநாட்டவர்கள் வந்தாங்க, அங்க அரசியல் பேசலன்னு சொன்னீங்க, சில தீர்மானங்களை நிறைவேற்றினீங்க, அதை செய்தீர்களான அறநிலைத்துறையை பார்த்து நான் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு மாநாடு வந்தது ஒரு திடல்ல. இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் முருகனை எதற்காக வந்தாங்க? சென்னிமலையில் நடந்ததுக்கோ திருப்பரங்குன்றம் நடந்ததுக்கோ இனி அது நடக்காமல் இருப்பதற்கோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க அங்கே வந்தாங்க. ராகு காலம் பார்த்து உட்கட்சியில் வந்து பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்களை தான் திராவிட தலைவர்கள் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கட்சியின் தலைவராக இருக்கிறவங்களாம் 12:05 மேலே தான் வந்து பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், ரொம்ப முக்கியமானது. அதாவது முருகர் என்பவர் தமிழ் கடவுள் நீங்கள் சொல்லும்போது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எப்படி அவரை கூப்பிட்டீங்கனாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறார், கம்போடியாவில் வந்து மயிலின் மேல் முருகர் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கு, ஆப்கான்ல வந்து சேவலும் கையில் ஒரு வேலையும் வைத்துக் கொண்டிருக்கிற முருகனுடைய இருக்கு, வேதத்தில் சுப்பிரமணியம் பற்றி சொல்லியிருக்கு. இந்த வைஷ்ணவர் சைவருங்கிற சிண்டு முடிகிற வேலையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திட்டு உங்க வேலையை பாருங்க. திரு சூர்யா வச்சு கொண்டார். இனிமேல் இந்த முருகன் மாநாட்டுக்கு முன்பு பின்பு அப்படின்னு அரசியல் களம் இருக்கும்ன்றாரு அண்ணாமலை. நான் அதுக்கு முன்னால் அவர் கேட்ட ஒன்றுக்கும் இவர் கேட்ட ஒன்றுக்கும் குறுக்கிடலான்னு முயற்சி பண்ணேன். அண்ணன் ஸ்ரீராமுக்கு காதில் விழுகலை. பட் ஆனால் அவர் நேரடியாகவே சொன்னார், ஒரு பக்கம் முதலமைச்சர் கொடுக்கும்போது இந்த பக்கம் முஸ்லீம் வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் கிறிஸ்டின் வச்சுக்கிறீங்க, ஏன் ஒரு இந்து குடும்பத்தையே தெரியலையான்னாரு. முதலமைச்சரே இந்து தாங்க, அது அவரே சொல்லிட்டாரு. ஏன் அவரை இந்துவா இவர் ஏற்றுக்க மாட்டாரா? பட்டியலேருந்து ஒதுக்கிட்டீங்களா? சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டிங்களா? தெரியலை, அதை அவர் பார்வைக்கு விட்டுறேன். இன்னொன்று சொன்னார், சனாதானத்தை பற்றி பேசுனதுனால அப்படியே கொந்தளிச்சார், துணை முதல்வர் ஏறினார். எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி பற்றி பேசுகிறேன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லலைன்னு நாசுக்காக புரிகிற மாதிரி அவர் சொன்னார். ஐயா, உங்கள் சனாதானத்தில் வர்ணாசிரமத்தில் நெத்தியில் ஒருத்தன் பிறந்தான், இடுப்பில் ஒருத்தன் பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான். நீங்கள் அப்போ நெத்தியில் ஒருத்தன் பிறந்தான்னு சொன்னால் டெலிவரி பார்த்தா டாக்டர் யார் அப்படின்னு நாசுக்காக கிண்டலாக கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் இனிமேல் தூக்கி போடுங்கன்னு அவர் சொன்னார். இவ்வளோதான் ஒழிய நாங்கள் ஒன்றும் முட்டு கட்டிக்கிட்டு இந்துவை ஒழிச்சிருவோம், இந்துவை வெட்டிடுவோம், இப்போ அண்ணாமலை பேசுகிறாங்க சூர சம்காரம் பண்ணிடுவோம், இப்போலாம் நாங்கள் பேசலை. இன்னொரு பாயிண்ட் வரேன், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வரேன். முன்னால் ஓப்பனாக பேசுவோம், இந்த மாநாடோட உள்நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நாங்கள் மாநாடு நடத்தணும் முருகருக்கு, அது அறநிலைத்துறை நடத்துச்சு, தீர்மானம் போட்டுச்சு, கோரிக்கை வச்சார், அது நிறைவேறுதோ இல்லையா அப்புறம் பார்த்துக்குவோம், அது பின்னால் பேசிக்குவோம். இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன? போட்டி மாநாடாக நான் கருதலை. ஆனால் இந்த மாநாடு ராமரா பாபரான்னு கேட்டீங்க, அப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்குனீங்க. 71 ராமரை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்பையும் திமுக அதிபெரும்பான்மையில் 200க்கு மேலே ஜெயித்தோம். இன்னைக்கு முருகரா சிக்கந்தரா, இதுதான் பிரச்சனை. இதுக்கான மாநாடு இது மாநாடு மத வெறியை தூண்டுற மாநாடு. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஓப்பனாக ஏன் அப்படி கிடையாது இப்படி கிடையாது ஏன் நடிக்கிறீங்க சொல்லிட்டு போங்க. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, இங்கே இனிமேல் இந்த தவிர முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கக்கூடாதுரா, சட்டம் போட துணிச்சல் இருந்தால் போட்டு காட்டுங்க. இதுக்கு எதுக்கு மறைமுகமாக இவங்க இப்படி உட்காந்துக்க வேண்டியது? இங்கே இஸ்லாம் சகோதரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் 200 கோடி இருக்கிறார்கள், நாம் எத்தனை கோடி இருக்கிறோம்? இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? 230 கோடி இருக்கிறோம், 200 கோடி, இதெல்லாம் விட்டுருங்க சார். உங்கள் மாநாட்டோட நோக்கம் என்ன? முருகர், நாங்கள் என்னவோ முருகனுக்கு எதிரி மாதிரி, முருகனை நாங்கள் என்னைக்கு எதிரின்னு சொன்னோம்? பெரியாரை பற்றி இவர் பேசுகிறாரு, சாதியை ஒழிச்சோன்னு, ஒழிச்சதே முருகன் தான் முதல் கடவுள். இல்லை நாங்கள் அதை மனசால மாநாட்டு நோக்கம் என்ன? குமரன் குமரனுடைய மலைக்கு இன்னைக்கு பேசுறவங்க நீங்கள் குன்றை காக்குறீங்களா குமரனை காக்குறீங்களான்னு முடிவு. இங்கே வாங்க சார், குள்ளா போட்டால் பாய் இருக்கக்கூடாதுங்கிறத உங்கள் நோக்கம். இது என்ன குன்று முருகன் எங்கேருந்து வராரு? உங்கள் நோக்கத்தை துணிச்சல் தான் ஓப்பனில் பேசணும் சார். இப்போ சொல்கிறேன் சார், நான் திரும்பி தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் முருகனை எதிரியாக கருதலை. முருக மாநாடை தாராளமாக நடத்து, முருகர் எங்கள் தமிழ் கடவுள் நாங்கள் சொல்கிறோம். ஏன் நீங்கள்லாம் முருக கடவுளை ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி முருகன் காலில் போய் உழுவுறீங்க. உழுவுங்க, வள்ளி தெய்வானைக்கு பூஜை போடுங்க, இதை தான் எங்கள் பெரியார் சொன்னார். வள்ளி தெய்வானை உண்டாக்குனதுனால தான் முருகனை நீங்கள் வெறுத்தீங்க. இன்னைக்கு எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்களோ, இதை கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, இந்துன்னு சொல்றீங்க.
எங்களை ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு ஒரு உரிமையில் கேட்டார். நான் சொல்கிறேன், இந்துக்குள்ளுக்குள்ளே அவருக்கு ஏன் அந்த கோபம் வந்தது? பசுமாடை தொட்டதுக்காக உட்கார வச்சு மூஞ்சில் மூத்திரம் விட்ட ஆள் யார் சொல்ல முடியுமா? 140 கோடி இல்லையா? சொல்ல முடியுமா? இதுதான் உங்கள் இந்து தர்மமா? பசுமாட்டை ஒரு தாழ்த்தப்பட்டவன் தொட்டுட்டா உட்கார வச்சு மூஞ்சில மூத்திரம் விடுறீங்க, வாழை வெட்டுவீங்க, காலை வெட்டுவீங்க, கையை வெட்டுவீங்க. இது எங்க வந்தது? இந்த வேரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா சொன்னோம். நாங்க சார்பற்ற சமூக நீதியை பின்பற்றோம். சமூக நீதினு சொன்னா சமநீதி. உங்க பார்வையில சாதிக்கு ஒரு நீதி, தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு நீதி, உயர்த்தப்பட்டவருக்கு ஒரு நீதி, 10% இடஒதுக்கீடுல ஒரு நீதி. இது எல்லாம் உங்க பார்வை. உங்க மேல என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? சிறுபான்மையினருக்கு ஒரு நீதி, இந்துக்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு குற்றச்சாட்டு அமித்ஷால இருந்து எல்லாம் முன்வைக்கிறார். சார் ஒரே ஒரு வார்த்தை சார், இதை சொல்ற அமித்ஷாவுக்கு என்ன தார்மீக உரிமை இருந்தது நான் கேட்கிறேன். அமித்ஷா யார்? உள்துறை அமைச்சர். அத்தனை மதத்துக்கும் மத சார்பற்ற நாட்டுக்கு நீங்க அமைச்சர். மதவெறி இருந்தா உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அமித்ஷா சட்டம் போட சொல்லு. இஸ்லாமியர் இருக்க கூடாதுன்னு சொல்லு, கிறிஸ்தவர் இருக்க கூடாதுன்னு சொல்லு. துணிச்சல் இருந்தா எங்க ஸ்ரீராமையும் இவரையும் இப்ப நான் இருங்க சங்கின்னு சொன்னா 2 பேரும் கோச்சிக்க போறாங்களா? நான் கோச்சிக்க மாட்டேன். நான் தமிழ் கோச்சிக்குவாங்களா? 2 பேருமே கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க எங்களை பார்த்து திராவிடன் அப்படின்னு சொல்லி நாங்க ஏன் கோச்சிக்க போறோம்? கோச்சிக்க மாட்டோமே. எங்களுக்கு எம்மதமும் சம்மதம். நாங்க என்னைக்கு அல்லாஹ் கடவுள்னு சொன்னோம், இயேசுநாதர் தான் கடவுள்னு நாங்க எழுதி கொடுத்தோமா? பெரியார் கடவுள் இல்லைன்னாரு. பொதுவான கருத்து கடவுள் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை கும்பிட்டுக்க, பிடிச்ச வழிபாடை செஞ்சுக்க. ஆனால் வெறியை கிளப்பாத. ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிக்க முயற்சி பண்ணாத. நீ இந்து மதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்க, உன் ரைட்ஸ். ஆனால் இஸ்லாம் மதத்தை ஒழிச்சிருவேன், கிறிஸ்தவ மதத்தை ஒழிச்சிருவேன் சொன்னாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அந்த இஸ்லாத்தை ஒழிப்பேன்னு எவன் கேட்டான்? எவன் சொன்னான்? வேலூர் இப்ராஹிம் முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தாரு. எங்க சொன்னாங்க? சும்மா கதை ஓடுறீங்க. மாநாடு நோக்கம் என்ன சார்? மாநாடு கோவரடை குன்றத்தை நோக்கம் என்ன? குன்றத்தை இஸ்லாத்தை ஒழிச்சேன்னு அர்த்தமா? என்ன பேசுது? குன்றத்தை யார்கிட்ட இருந்து காட்டுறது? யார் சொன்னாங்க? ஏங்க, பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அங்க இருந்தது கோவில் அஸ்திவாரத்துல சொல்லுச்சு. அவன் தான் இடிச்சான். பஞ்சாயத்து பண்ணி முடிவு இப்ப பண்ணது இஸ்லாத்தை கண்டுபிடிக்க நினைச்சா. இப்ப சொல்றேன் சார், ஒரு நிமிஷம். எஸ்எஸ் ஸ்ரீராம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் விடக்கூடாது. சந்தோஷமா இருக்கட்டும். என்ன வாக்கு ஒரு நிமிஷம். மதவாதத்தை வைத்தோ இல்லை ஒரு மாநாடு நடத்தியோ வாக்கு வங்கிகள் ஏறாது அப்படின்னு திரு வைகோ உள்ளிட்டவங்களாம் சொல்றாங்க. இப்போ வாக்கு வங்கியை ஏற்றுவது நோக்கமாக இருந்தா ஏமாற்றம் தான் பாஜக மிஞ்சுன்றாங்க. எனக்கா இது முதல்ல 2 பெரிய குண்டை போட்டாரு சூர்யா அண்ணன். முதலமைச்சர் இந்துன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அப்படி முதலமைச்சர் இந்துவா இருந்தா ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், ராமர் எங்க இருந்து வந்தாரு, ராமர் எங்க இருந்து வந்தாருன்னு சூர்யா அண்ணன் கேட்டுன்னு இருக்காரு. தமிழ்நாட்டுல 200 ராமர் கோயில் இருக்கு. ஜாதியை ஒழிச்சாருன்னு சொல்றாங்களே இவங்க எல்லாம். அவர் பேர் கூட ராமசாமிங்க. அது அவர் பேர் எப்படி வந்ததுன்னு தெரியலையே. அப்ப வேற ஏதாவது பேர் வச்சிருக்கணுமா அவருக்கு? அவர் பேரும் ராமசாமி தான். அவர் 1940 இருந்து ராமசாமி தான் அவர் பேரு. சோ அப்பே ராமர் இங்க வந்துட்டாரு. ராமர் என்னமோ இப்பதான் வரல வட இந்தியால இருந்து. 200 ராமர் கோயில் தமிழ்நாட்டிலே அதிகமான கோவில் இந்தியாவில ராமர் கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. அது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பிசிகே அன்பர் சொன்னாரு, ஏன் ஆணவ கொலையை பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்கலையா, இதை பண்ணலையா, அதை பண்ணலையான்னு. 50 வருஷமா திராவிடங்கிட்ட தாங்க ஆட்சி இருக்கு. இப்ப அவரை கேளுங்க, திரௌபதி அம்மன் கோவிலை ஏன் திறக்க முடியலன்னு அவரை கேட்டு சொல்லுங்க. பாவம் பாலசிங்கம் அவர்களுக்கு. அவங்க எல்லாம் கோவில் உள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க. திமுக அரசாங்கம் ஏங்க அந்த கோவிலை திறக்க மாட்டேங்குதுன்னு நீங்க அண்ணன் சூர்யா அண்ணனை கேளுங்க. உங்களால கொடியேற்ற முடியலன்னு உங்க தலைவர் தாங்க சொன்னாரு. தமிழ்நாட்டுல கொடியேற்ற முடியல எங்களால சொன்னது உங்க தலைவர். ஏன் ஆரியம் யாராவது கொடியேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டானா? ஆட்சி உங்ககிட்ட தானங்க இருக்கு. நீங்க கூட்டணி கட்சி வேறங்க, தூக்கி வேற பிடிக்கிறீங்க திமுகவை. உங்களுக்கே இந்த கதி. அப்ப சாதாரண இந்துக்கு என்ன கதின்னு பாருங்க. அதுக்குதான் இந்த மாநாடு. இந்துவே முழிச்சுக்கோடா, உன் மதத்தையும் உன்னோட கோவிலையும் சூறையாட்டத்துக்கு விடாதடா. தயவு செய்து கண் திறந்து பாருடா. நம் இந்துக்கள் இந்த தீர்மானத்துல ஒண்ணு இருக்கு, அறநிலையத்துறை வெளியே போ, சுதந்திரமான அமைப்பிட்ட கொடுன்னு. அதோட நோக்கம் என்ன? மோடி சொன்னாரு. ஆமா, கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய சொத்துக்கள் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல.
முஸ்லிம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. கோவில் சொத்துக்கள் மட்டும் ஏன், அந்த கோவில் சொத்துக்கள் மட்டும் ஏன் இந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும்? ஒரு வாட்டி இவங்க வந்து நாங்க 3000 குடும்பங்களுக்கு பண்ணிட்டோம், நாங்க 5000 குடும்பங்களுக்கு பண்ணிட்டோம், முதலமைச்சர் எங்களுக்கு 10 கோடி கொடுத்தாரு. யார் பணம் இதெல்லாம்? இந்து மக்களோட காணிக்கை பணம். இவங்க எங்க வந்து கொடுத்தாங்க? குடமுழுக்கு பண்றது இவங்களுடைய கடமை. அது என்னமோ நாங்க பண்ணிட்டோம் இதுன்னு நீங்க பண்றது. நீங்க ஒரு பக்கம் பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போன்னுவீங்க, இன்னொரு பக்கம் அசிங்கமா வைணவம் சைவம்னுவீங்க, இன்னொரு பக்கம் கூட்டமா கோயிலுக்கு வந்தா அநாகரிகம்னுவீங்க. நீங்க ஒரு வாட்டி ஓட்டு மட்டும் வேணும், அப்புறம் நீங்க வந்து முதலமைச்சரா வந்து உட்காருவீங்க, நீங்க திருப்பி எல்லாரையும் திட்டுவீங்க, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் உங்க பக்கத்துல வச்சுப்பீங்க. கேட்டா நாங்க 90% இந்துன்னுவீங்க. இந்த முட்டாள்தனத்தை நம் மக்கள் இனிமே புரிந்து கொள்ள வேண்டும். கோடாலியாக நம்மை அறுக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த மாநாடு. சொல்றீங்க ஓட்டு வாங்குறாங்க, அவங்க நமக்கு நீதி கொடுக்கல இந்துக்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு இந்துக்கும் தெரியும்ல, நம்ம வெறும் மதத்தை பார்த்து ஓட்டு போடணுமா, சகோதரத்துவத்தை சேர்த்து பார்க்கணுமா, மதச்சார்பின்மைன்னு பார்க்கணுமா? அதெல்லாம் பார்த்து தானே சார் ஓட்டு போடுறாங்க. அது ஏங்க அந்த மதச்சார்பின்மை மட்டும் இந்துக்கு மட்டும் ஏங்க அந்த மதச்சார்பின்மை? அது ஏங்க இந்துக்கு மட்டும் அந்த மதச்சார்பின்மை? அது ஏங்க இந்து மட்டும் இந்துவாக வாழக்கூடாது, மதச்சார்பின்மையாக வாழலாம்? ஒரு கிறிஸ்துவனாக வாழலாம், ஒரு இஸ்லாமியாக வாழலாம். இந்து மட்டும் ஏங்க செகுலரா இருக்கணும்? என்ன காரணம் சொல்லுங்க? எதற்காக நிக்கணும்? ஏன் சார் பிடிச்ச மதத்துக்கு ஒருத்தன் போக கூடாது? இது என்ன தீர்மானம்? ஒரு பிடிச்ச மதத்துக்கு போக கூடாது, போன அத்தனை பேர் திரும்பி வா. ஆலய பிரவேசத்துக்கு வைத்தீஸ்வர ஐயர் தான் கோவிலுக்கு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போக சொன்னாரு. திராவிடம் ஒரு துரும்பு கூட எடுத்து போட்டு இல்ல. ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீராமுக்காக சார், உங்களுக்கு இந்த முருகன் நல்ல புத்தியை கொடுக்கட்டு சார். பெரியார் இப்ப என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த பிரச்சனையை அப்பயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். வள்ளி சொந்தக்காரனை உள்ள விட்டுருந்தா நாங்க ஏன் சார் கோயிலா பிரச்சனை பண்ண போறோம்? கோவில மூடி வைக்கிறீங்க. பிரச்சனையா தானே சார். இங்க இப்ப திரௌபதி வள்ளிக்கு தானே பூஜை போடுறீங்க. உங்களை யாருங்க நாங்க தடுத்தோம்? வள்ளிக்கு பூஜை போடுறீங்க. பாலசிங்கம் போய் அந்த சாமியை அவர் கும்பிடணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாலசிங்கம் அண்ணத்துக்கு அந்த கோவில திறந்து விடுங்க. அவர் பாவம், அவர்ல கொடி ஏத்துறதுக்கு அவர் அலோவ் பண்ணுங்க. கொடி அவர் கட்ட முடியல அவரால. அரசியல என்ன அரசியல என்ன தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தும்? இந்து மதத்தின் 30% இருக்கக்கூடிய தலித்துகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மதமாகத்தான் இன்றைக்கும் இந்து மதம் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அதற்கான தீர்வுகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல், அதற்கான தீர்மானங்கள், அதாவது ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் சேரியும் ஊரும் இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்குவது அல்லது சாதியை ஒழிப்பது என்கிற தீர்மானத்தை இந்த மாநாட்டில் வந்து போட்டிருக்காங்களா? இல்லை. அப்படி என்றால் இவருடைய நோக்கம் என்பது வெறுப்பு அரசியலை விதைத்து, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த வெறுப்பு அரசியலை விதைத்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் இவருடைய அடிப்படை. இஸ்லாமிய எதிர்ப்பும் இங்கே இந்த தீர்மானத்தில் இல்லை. குன்றம் குமரனுக்கே அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க அதை நோக்கி தான் இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ந்தது என்பதே வெறுப்பு அரசியலை விதைத்து அதிலிருந்து தான் வளர்ந்தது தான். அதிலிருந்து தான் அரசியல் ஆதாயத்துக்கு வந்திருக்காங்களே வழியா, அடைஞ்சிருக்காங்களே வழியா, ஆட்சிக்கு வந்திருக்காங்களே வழியா, அதிகாரத்துக்கு வந்திருக்காங்களே வழியா, வெறுப்பு அரசியல் மூலமாக தான் வந்திருக்காங்க. ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் எப்படி வேலை செய்த இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக கூட இன்னொரு இது என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை செய்கிறாங்கன்னா, அவருடைய கருத்துக்களை மற்ற அரசியல் கட்சிகளும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை அவங்க வந்து மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில், இப்போ முருகர் கோயில் இருக்குதுன்னா, முருகர் கோயிலில் கருவறையில் எந்த மொழி பேசப்படுகிறது, எந்த மந்திரம் பேசப்படுகிறது? தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகர் கோயிலில் ஏன் வந்து சமஸ்கிருதம் இருக்கிறது? ஏன் தமிழ் அங்கே இல்லை? அதை பற்றி யாரும் பேசலை. தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு சமஸ்கிருதம் தான் இன்னும் அங்கே மொழியாக இருக்குது, தமிழ் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய இறுதி கருத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு தெரியலன்னா தமிழ்லயும் அர்ச்சனை பண்றாங்க, தமிழ்லயும் அங்க ஓதுறாங்க, அங்க ஓதுறாங்க, நீங்க வந்து கோவிலுக்கு போறது இல்ல, அங்க ஓதுறாங்க, தமிழ்ல ஓதுறாங்க. ஆனா கருவறையில வந்து கருவறையில கோவில பார்த்து அசிங்கமான சிலைகள் இருந்தால் கட்சி நீங்க மாநாட்டு நீங்க அதற்கு தீர்மானம் இந்து மதத்தை பத்தி நீங்க பேச வேணாம். அர்ச்சனை எதுல பண்றாங்கன்னு கேக்குறேன். கருவறையில தீர்மானம் போட்டீங்களா? சமஸ்கிருதம் அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது கோவில்னு சொன்ன கட்சி யாரு?
இல்ல 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 அசிங்கமான சிலைகள் தான் அந்த கோவில்ல சொன்னது யாரு? அந்த கட்சி இந்து மதத்தை பத்தி எப்படி பேசலாம்? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிர்ணய சபையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாட்டில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய நலன் முக்கியதா மதத்தினுடைய நலன் முக்கியதா என்று பார்க்கிற போது மதத்தினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்னால் இந்த நாடு ஒற்றுமை இழந்து சிதறி போகும். நாட்டினுடைய நலன் தான் முக்கியம் என்று சொன்னால் இந்த நாடு காப்பாற்றப்படும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஆகவே இப்பொழுது இந்த மதவெறி சக்திகள் கைகளிலே இந்த அரசியலமைப்பு சட்டமும் நாடும் சிக்கியிருக்கிறது. ஆகவே அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் மிகுந்த அரசியல் அறிவு பெற்றவர்கள், அவர்கள் இதை எதிர்கொள்வார்கள். தமிழ் மக்கள் இதை முறியடிப்பார்கள். தமிழ் கடவுளான முருகரும் இதற்கு மயங்க மாட்டார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு திமுக வேங்கையர் வயல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், திரௌபதி அம்மன் கோவில் தடை மாதிரி இல்லாத கிராமத்தை உருவாக்கணும். அதையோட ரொம்ப முக்கியம் மத்திய அரசின் மீது வெறுப்பை மட்டும் வீசிக்கொண்டிருக்கிற வேலையை முதல்ல விடணும். அதோட ரொம்ப முக்கியம் இஸ்லாம் சகோதரர்களுடைய மீட்டிங்கு போயிட்டு இந்து மத திருமண மந்திரங்கள் எல்லாம் ஆபாசமானதுன்னு பேசாத ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த மாநாட்டை பற்றி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. பொதுவாக நாங்கள் உண்ணாவிரதம் நடத்தினா நீங்கள் உண்ணும் விரதம் நடத்துவீங்க. முடிஞ்சால் கீவேரமணி ஐயாட்ட சொல்லி ஈவேரா ஐயாவின் அற்புதமான பொன்மொழிகளை வைத்து ஒரு மாநாடு நடத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அமித்ஷா இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர், ஆனால் சேகர் பாபு இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர். பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டு த பாயிண்ட் அவர் பேசுகிறாரு. தேவையில்லாம இந்துக்களுக்கு எதிராக முருகர், ராமாயணம், மகாபாரதம்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவராய சாமிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாடப்படுவது எல்லாமே கந்த சஷ்டி விரதம் கவசம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதோட ரொம்ப முக்கியம் சாதி மதம் மற்றவர் முருகன்ங்கிறது கல்யாணத்தை வச்சு சொல்கிறாங்க. குகனை பற்றி இவங்களுக்கு தெரியல. ஸோ இந்து புராணம்ங்கிறது பெரிய ஓஷன். அங்கே சும்மா பெருங்காயத்தை எடுத்துகிட்டு நிற்காதீங்க. இடபிள்யூஎஸ் பற்றி ஒரு வரி சொன்னார். இடபிள்யூஎஸ் 10% கொடுப்பது ஏழைகளுக்கு மட்டும்தான். ஆனால் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் என்ன சொல்றாரு? 76 வருடமா ஆண்டு இந்துக்களை, பிராமணர்களை ஏழைகளாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா அடையாளங்களை இப்பதான் இந்து மத அடையாளங்களை இப்பதான் அரசியல்வாதியும் கவர்னரும் பிரதமரும் மற்றவர்களும் காட்டவே தொடங்கி இருக்காங்க. இந்து மத அடையாளங்களே அவங்க காட்டாம இருந்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு கோழைகளாக இருந்தாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். 50-60 வருஷமா அடையாளம் இல்லாம தான் சுத்திட்டு இருக்கோம். ஆமா, நேருக்கு இல்ல. ஆமா, யாருக்கும் அடையாளம் இல்ல. ராகுல் காந்திக்கு இல்ல. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அடையாளமே தெரியுது. நான் கருப்பு, இவர் சிவப்புன்னு. அதனால ரொம்ப தெளிவா அடையாளத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் விட்டுருங்க சார். நெத்தியில முருகன் தான் சார் நல்ல புத்தியை கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப குலவெறியை தமிழ்நாட்டில் தூண்டுற மாதிரி இந்த பேச்சு. சூர சம்காரம் பண்றேன், நான் இனிமேல் இங்க கால் வைக்க விட மாட்டேன், இந்த தொட விட மாட்டேன், இஸ்லாம் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவம் இருக்கக்கூடாது, இந்த துணிச்சல்லாம் ஓப்பனில் இருந்தால் துணிச்சலாக பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே திராவிடத்தை ஒழிச்சிடுவேன், காவி கொடியை தான் பறக்க விடுவேன்னா கருப்பு சிவப்பு கொடி இருக்க வரைக்கும் இங்கே எந்த காவி கொள்கையும் நிற்காது. அடக்கம் பண்ணிடுவோம், கொள்கையை அடக்கம் பண்ணிடுவோம். அதனால் இனிமேல் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டுலாம் ஓடாதீங்க. அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. நல்ல புத்தியை கொடுக்கணும்னு இந்த முருகன்ட்ட வேண்டிக்கங்க. வள்ளி தெய்வானே வணங்குங்க. கரெக்ட், அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நம்மள அசிங்கமா பேசுறவங்ககிட்ட நம்மளே திருப்பி ஓட்டு போடுறோமே, நம்ம இனிமேவாவது ஒழுங்கா நம்ம மதத்தை பாதுகாத்துக்கணும், இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற நல்ல புத்தி முருகன் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாநாடு. எனக்கு அண்ணன் இன்னொரு வாட்டி ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடு விசிக அண்ணனும் திருப்பி நடத்தினா தைரியமா நடத்துவாங்களான்றது எனக்கு இப்ப தெரியல. ஏன்னா இன்னொரு 6 மாசம் ஒரு பயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் திருப்பி சனாதன ஒழிப்பு மாநாடு வரும். சோ அந்த மாதிரி திருப்பி இருக்காதீங்கப்பா முருகா, அதுக்காக ஒரு நல்ல புத்தியை கொடுங்க இந்து மக்களுக்குன்னு தான் இந்த மாநாடு வேண்டும்ன்றது என்னுடைய பாயிண்ட். ஜெயிச்சோம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் 40 ஜெயிச்சோம். தைரியம் இருந்தா இப்ப நடத்துங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க, கோயிலுக்கு போற நீங்க அங்க ஏன்பா ஓட்டு போடுறீங்க நாங்க கேக்குறோம். அது இந்த வாட்டி 2026ல அந்த மக்களுக்கு தெரியும். கரெக்ட், 100 வருஷம் கோயில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க. மத சார்பற்றவர்கள் இருக்காங்க, தெளிவான முடிவு எடுப்போம். அண்ணன் ஸ்ரீராம் அவர்கள் சொன்னார் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களை போன்றவர்களுக்கெல்லாம்
அறிவார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற உங்களை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல புத்தியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எதுக்குன்னா இந்த நாட்டில் பாகுபாடு இருக்குது, அதை பற்றி யோசியுங்கள், அதற்கான தீர்வுகளை கண்டடைய வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல புத்தி வரணும். ஓகே, பார்ப்போம். முருகன் மாநாடு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.